இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாய் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆமான் என்னும் ஒரு துன்மார்க்க மனுஷன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களை வேறு அறுக்க பல சதி திட்டங்களை அவன் தீட்டினான். எஸ்தர் ராஜாவினிடத்திலே தைரியமா பேசுகிற பெண்ணாய் தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். எதற்காக என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசும்படியாய் அவரை உயர்த்தினார். மொர்தெகாய் நிமித்தமாய் பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எஸ்தரிடத்திலே முறையிட்ட பொழுது ராஜாவினிடத்திலே பேசுகிறதற்கு யாராலையும் கூடாத காரியம். எஸ்தர் தைரியமாய் துணிந்து தேவனுடைய ஞானத்தினாலே ராஜாவினிடத்தில் பேசினபடினாலே பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவன் அப்படியாய் நம்மளை எல்லோரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பிறப்பில் நின்று செபிப்பதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தூங்குவதை சற்று குறைத்துக் கொள்வோம், அதிகாலையில் விழித்துக் கொள்வோம், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்க வேண்டும். அது நம் தலைமையில் விழுந்த கடமை. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் அது. அதை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். எஸ்தரை எப்படி ராஜாவினிடத்தில் பேசும்படி தேவன் உயர்த்தி வைத்தாரோ அதே போல் இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாவினிடத்தில் பேச நம்மேல் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்ம பரிந்து பேசி அவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக செபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வேதாகமத்திலே எஸ்தர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், இந்த காலத்திலே மௌனமாக இராதபடி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். நம் அபிஷேகத்தின்படி தேவனிடத்திலே அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் செபிக்க இன்று முதல் ஆயத்தமாகுவோம். அல்லேலூயா. ரட்சிப்பு பிதாவுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ரட்சிப்பு. எல்லோரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதுதான் நம் நிமித்தமாய் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரைப்பில் என்று செபிக்க ஆரம்பிப்போமா? கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிப்பு அடைய நீர் எங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து செபிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் தூக்கத்தின் ஆவினாலே அதை இழந்து போகாதபடி அதிகாலை எழுந்து திறப்பில் நின்று மன்றாட்டின் ஜபத்தினாலே இவைகளை நாங்கள் வெற்றி பெற போவதற்காக நன்றி. ஒரு எழுப்புதல் எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும் அப்பா. பரிந்து பேசுகிற ஆவியானவர் தாமே, மனதுருக்கத்தின் ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள கிரியை செய்து மனதுருக்கத்தோடு செபிக்கும்படியான கிருபை தருகிறாக. வாக்கு கடங்காய் பெரும் மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்குள்ள இறங்கி அநேக ஆத்துமாக்களுக்காக செபிக்க அப்பா தகப்பனே எங்களுக்கு உரிமையை அர்ப்பணிக்கிறோம். என் பயன்படுத்துகிறார் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.